நம்ம இன்னைக்கு ஃப்ரம் சீரியஸோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 1 and 2 பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்ட்லையும் கொடுக்குறேன். அப்போ தான் இந்த கதை புரியும். இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் டோனாவோட காலனியில் ஜேட ஒரு ரூமில் கட்டி போட்டு இருப்பாங்கல்ல, அவர் இப்போ மயக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டாரு. டோபின்னு கத்துறாரு. அந்த இடத்துக்கு டோனாவும் வந்து ஜேட சமாதானப்படுத்தி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதே சமயம் பாய்டும் தூங்கி எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்காரு. அப்போ அவரோட லெஃப்ட் ஹேண்ட் நடுங்க ஆரம்பிக்குது. பாய்டுக்கு ஏதோ நோய் இருக்கு போல, அதான் இப்படியெல்லாம் ஆகுது. எந்திரிச்சதுமே அவரோட இடத்துக்கு வெளியே ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கு. அதையே அவர் பார்த்துட்டு இருக்காரு. பாய்டு ஃப்ரெஷ் ஆகி ஒரு ரூமை திறக்கிறாரு. அங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு குட்டி பொண்ணு இறந்தால, அவளோட அப்பா ஃப்ராங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க. பாய்டு அவரை பார்த்து உனக்கு ஏதாவது தேவை இருக்கா ஃப்ராங்க்னு கேட்கிறாரு. ஃப்ராங்கும் ஒண்ணுமே எனக்கு வேண்டாம்னு சொல்றாரு. பாய்டும் இன்னைக்கு நைட் நடக்க போறது எதுவுமே தனிப்பட்ட முடிவில்லை, அது உனக்கு தெரியும்லான்னு சொல்றாரு. ஃப்ராங்கும் கரெக்ட், ஊருக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, எனக்கு புரியுதுன்னு சொல்றாரு. ஃப்ராங்க் பாய்டு கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறாரு. என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லி காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக சொல்றாரு. பாய்டும் கூட்டிட்டு போறாரு. ஃப்ராங்க் அப்பதான் சொல்றாரு, என்னோட பொண்ணு இங்க தான் அடிக்கடி வந்து விளையாடுவான்னு சொல்லி அந்த இடத்துலயே அவர் இருக்காரு. அவரோட பொண்ணு நினைச்சு அந்த இடத்துலயே அழுதுகிட்டு இருக்காரு. அப்படியே காலனியில காமிக்கிறாங்க. டோனா ஜேட் கிட்ட நைட் ஆனா மான்ஸ்டர்ஸ் வரும்னுலாம் சொல்ல ஜேட் ஆளு சிரிக்கிறாரு. என் கூட கார்ல வந்த டோபி தானே இப்படியெல்லாம் சொல்ல சொல்லி என்னைய பிராங்க் பண்ண சொன்னது. எப்படி நைட் ஆனா மான்ஸ்டர்ஸ் வரும், மான்ஸ்டர் தான் நேத்து நைட்டு டோபியை கொன்னுட்டுது. ஆனாலும் டோனா நீ சும்மா சொல்லக்கூடாது, நீ ரொம்ப நல்லாவே நடிக்கிறேன்னு சொல்லிட்டு டோபி நல்ல ஆளா தான் போட்டிருக்கான் இந்த பிராங்குன்னு சொல்லிட்டு ஜேட் அங்க இருந்து கிளம்புறான். டோனா ஜேட பார்த்து எங்க போறேன்னு கேட்க அதுக்கு ஜேடும் ஏதாவது பசில சால்வ் பண்ணணும் போல, அப்பந்தான் இந்த இடத்துல இருந்து கிளம்ப முடியும், அதனால க்ளூவை தேடி வெளியே போறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடறாரு. எவ்வளவோ டோனா சொல்லியும் ஜேட் இங்க நடக்கிறதெல்லாம் அவன் கூட கார்ல வந்த டாபி பிராங்க் பண்றதுன்னு நினைச்சிட்டு வெளியே போய் ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போறான். அப்படியே குட்டி பையன் ஈத்தனை காமிக்கிறாங்க. அவன் இன்னுமே அந்த விண்டோட வெளியே பார்த்துட்டு இருக்கான். அங்க அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையனும் நிக்கிறான். இந்த ஊர்ல இருக்கிறவங்க சாப்பிடணும் அப்படின்னா இங்க ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்கு, அதை கென்னியோட அம்மா நடத்துறாங்க. லாஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம், கென்னியோட அப்பா இறந்து போயிட்டாரு. என்னதான் ஹஸ்பண்ட் இறந்து போயிருந்தாலும் இந்த ஊர்ல இருக்கிறவங்கள பாத்துக்கணும்னு எல்லாருக்குமே சமைக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கிளாஸை கென்னியோட அம்மா தட்டி விட்டுறாங்க. அதை எடுக்கிறப்போ கென்னியோட அம்மாவோட கையில கிழிச்சிருது. அந்த ஹோட்டலுக்கு சாரா வர்றா. சாரா இந்த ஹோட்டல்ல தான் ஒர்க் பண்றா. நமக்கு தெரியும் இவ தான் மிஸ்டர் லூஸ் ஆகிறதுக்கு காரணம். ஏன்னா இவ தான் அந்த கார்ல வந்த டாபிய போட்டு தள்ளி இருப்பா ஸ்க்ரூ டிரைவரை வச்சு. அப்ப இவ கூட யாரோ இவளோட மைண்ட் உள்ளாடி பேசினாங்கல்ல, அந்த மைண்ட்ல கேட்ட வாய்ஸ் ஹாஸ்பிட்டல் கதவை ஓபன் பண்ணி விட சொல்லியிருக்கும். இவளும் அந்த ஹாஸ்பிட்டல் கதவை ஓபன் பண்ணி விட்டுட்டு தான் போயிருப்பா. இதனால தான் மிஸ்டர் லூ இறந்து போயிருப்பாரு. இந்த விஷயத்தை பத்தி அவளோட பிரதர் கிட்ட மட்டும்தான் சொல்லியிருப்பா, வேற யாருக்குமே தெரியாது. ஓகே, கதைக்கு வருவோம். அங்க வந்த சாரா ஒரு கில்ட்லயே கென்னியோட அம்மாவை பாக்குறா. அங்க கீழே விழுந்து உடஞ்ச கிளாஸை இவ கிளீன் பண்றா. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜேடு வந்து அவன் பாட்டுக்கு வந்து ஃபுட் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆல்ரெடி அங்க லைன்ல ஆள் நிக்குது. அதெல்லாம் கண்டுக்காம அங்க இருந்த சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க. உடனே கென்னியோட அம்மா திட்டுறாங்க. அதுக்கு ஜேட் சொல்றான், சரி என்னதான் பிராங்கா இருந்தாலும் ரொம்ப தத்ரூபமா இருக்கு, டாபி உங்களை எங்க தான் பிடிச்சானோன்னு சொல்லிட்டு சாப்பிட போறான். ஜிம்மோட ஃபேமிலி கிட்ட டோனா வந்து சர்ச்சோட ஃபாதரை போய் பாருங்க, நீங்க முடிவு பண்ண வேண்டிய நாள் வந்துடுச்சுன்னு சொல்ல ஜிம்மும் அவன் ஃபேமிலியோட சர்ச் ஃபாதரை பார்க்க போறான். என்ன விஷயம்னா இந்த ஊர்ல 2 குரூப்பா இருக்காங்க, ஒன்னு டவுன், இன்னொன்னு காலனி. டவுன்ல தனித்தனியா தங்குறதுக்கு வீடு இருக்கும். இங்க தான் பாய்டு, கென்னி, கிறிஸ்டி எல்லாரும் இருக்காங்க. காலனில எப்படின்னா அது ஒரு பெரிய வீடு, அங்க நிறைய மக்கள் இருப்பாங்க. அங்கதான் டோனா, பாய்டோட பையன் விக்டர் எல்லாருமே இருக்காங்க. புதுசா இந்த இடத்துக்கு வர்றவங்க இதுல ஒரு இடத்த சூஸ் பண்ணணும். ஒரு ஃபேமிலி இருக்கிற எல்லார்கிட்டையும் அவங்க முடிவை கேட்பாங்க. கூடவே அந்த சர்ச் ஃபாதர் என்ன சொல்றாருன்னா, நீங்க டவுன்ல இருக்கிற ஒரு வீடை சூஸ் பண்ணா உங்களுக்கு ஒரு சிம்பிள் போட்ட கல்லை கொடுப்பாங்க, அதை நீங்க டோர் பக்கத்துல வச்சுக்கணும். எல்லா விண்டோவையும் கண்டிப்பா மூடி இருக்கணும். விண்டோல ஆணி முக்கியமா அடிச்சிருக்கணும். கூடவே அந்த விண்டோவை துணியை போட்டு மூடணும். சின்ன பசங்க இருக்கிற வீட்டுல எப்பவும் டபுள் செக் பண்ணிக்கங்க. அந்த மான்ஸ்டர்ஸ் குழந்தைய ஈஸியா மேனிபுலேட் பண்ணிரும்னு சொல்லிட்டே வர்றப்ப அங்க ஒரு பாக்ஸ் இருக்கிறத ஜிம்மோட வைஃப் பாக்குறாங்க. இது என்ன பாக்ஸ்னு அந்த சர்ச் ஃபாதர் கிட்ட கேக்குறப்ப அதுக்கு அந்த சர்ச் ஃபாதரோ இது ஒரு பனிஷ்மெண்ட் பாக்ஸ், இந்த ஊர்ல உள்ள ரூல்ஸை கடைபிடிக்கலன்னா பனிஷ்மெண்ட் உண்டு. என்ன பனிஷ்மெண்ட்னா இந்த பாக்ஸ்குள்ளாடி ஒரு நைட் இருக்கணும், அதுவும் அந்த சிம்பிள் போட்ட கல் இல்லாமன்னு சொல்ல இப்பதான் ஜிம்முக்கு புரியுது ரூல்ஸ் மீறினா அவ்வளவுதான் செத்தோன்னு. அப்ப ஜிம்மோட வைஃப் அந்த ஃபாதர் கிட்ட இதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்க அந்த சர்ச் ஃபாதரும் இதுவரை இல்ல, இன்னைக்கு நைட்டு தான் ஃபர்ஸ்டா யூஸ் பண்ண போறோம்னு சொல்றாரு. இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் சொல்லிட்டு அவர் ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஒருவேளை நீங்க டவுனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடு தான் உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்ல வீட்டுக்கு உள்ள போய் ஜிம்மோட வைஃப் பாக்குறாங்க. வீட்டுல ஆல்ரெடி யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு, நிறைய ட்ரெஸ் எல்லாம் அங்கங்க கிடக்குது. அதை பார்த்ததுமே இது யாரோடதுன்னு ஜிம்மோட வைஃப் கேட்க சர்ச் ஃபாதரும் நீங்க வர்றப்ப ஒருத்தங்களுக்கு இறுதி சடங்கு நடந்தது இல்ல, மேகனும் அவளோட அம்மாவுக்கும், அவங்க தான் இந்த வீட்டுல இருந்தாங்க. மேகனோட அப்பா பிராங்க் அலட்சியமா இருந்ததுனால 2 உயிர் போச்சு. இன்னைக்கு நைட்டு பாக்ஸ்ல அவரை தான் போட போறோம்னு சொல்றாரு. ஜிம்மோட
ஒய்ஃபும் மேகன் இறந்து போன ரூமுக்கு போய் பார்த்தா இன்னுமே அங்க பிளட் கரை இருக்கு. இதெல்லாம் பார்த்து நர்வஸ் ஆகி ஜிம்மோட ஒய்ஃப் வெளியே வந்து நிக்க ஜிம் சமாதானப்படுத்துறாரு. அப்படியே காலனில என்ன நடக்குன்னு பார்ப்போம். குட்டி பையன் ஈத்தன் இப்ப சரியாகிட்டான். அவன் காலில் அடிபட்டதுனால நடக்கிறதுக்கு ஒரு குச்சியை பாய்டோட பையன் செஞ்சு கொடுக்குறான். அப்படியே அந்த இடத்தையெல்லாம் ஜிம்மோட பையன் ஈத்தன் சுத்தி பார்த்துட்டு இருக்கிறப்ப அங்க விக்டர் 1 2 3ன்னு நடந்துகிட்டே ஏதோ கவுண்ட் பண்றாரு. இதை பார்த்த ஈத்தன் விக்டர் கிட்ட என்ன பண்றீங்கன்னு கேட்க இங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் மூவ் ஆகி இருக்கான்னு பாக்குறேன்னு சொல்றாரு. விக்டர் ஈத்தனை துரத்தி விடுறதுலே குறியா இருக்காரு. அப்போ குட்டி பையன் ஈத்தன் விக்டர் கிட்ட ஒன்னு கேக்குறான். நான் வந்ததுல இருந்தே விண்டோட வெளியே பாக்குறேன் ஒரு பையன் நின்னுகிட்டு இருக்கான். ஆனா அவனை இந்த காலனிக்குள்ள நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு கேட்க விக்டர் ஒரு செகண்ட் ஷாக் ஆகுறாரு. ஆனா ஈத்தன் கிட்ட எதுவுமே சொல்லல. அந்த இடத்துக்கு ஈத்தனோட சிஸ்டர் வந்து விக்டர் கூட ஈத்தன் நிக்கிறத பார்த்து திட்டுறா. ஏன்னா விக்டர் ஒரு மாதிரி வியர்டா பண்றாரா, அதனால தான் ஈத்தனுடைய சிஸ்டர் இனி விக்டர் கூட எல்லாம் நீ பேசக்கூடாதுன்னு சொல்ல ஓகேன்னு ஈத்தன் சொல்லிட்டு போயிடுறான். அப்படியே ஜேட காமிக்கிறாங்க. ஜேடு ஒரு பேஸ்மெண்ட் உள்ளாடி போறாரு. அந்த பேஸ்மெண்ட் உள்ளாடி ஒரு டோர் இருக்குது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒருத்தர் இறந்த நிலைமையில இருக்காரு. அவர் மேல ஒரு பெரிய கல் இருக்கு. ஆள் நசுங்கி போய் இருக்காரு. சடனா அந்த நசுங்கி கடந்தவர் ஜேட பார்த்து கத்த ஜேடு பயந்து போய் கீழே விழுந்துறாரு. அப்ப ரூஃப்ல ஒரு சிம்பிள் தெரியுது. அது அடுத்த செகண்டே மறைஞ்சு போயிருது. இதெல்லாம் பார்த்த ஜேடு இன்னுமே டோனா சொன்னதை நம்பாம டாபி நீ செம்மையா ஹாலோகிராம்லாம் யூஸ் பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டே அங்க இருந்து போறாரு. அவர் இன்னுமே இதை ஒரு பிராங்க்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க பாய்டு அந்த சர்ச் ஃபாதரை பார்க்க வந்திருக்காரு. ஏன்னா இன்னைக்கு நைட் பிராங்க் அந்த பாக்ஸ்ல போட போறதுனால அவன் தெரியாம பண்ணிட்டான். இதை பண்ண வேண்டாம்னு நினைக்கிறதா பாய்டு சொல்ல சர்ச் ஃபாதரும் கரெக்ட் தான் பாய்டு, பட் இந்த ரூல்ஸை போட்டதே நீ தான். இப்ப நீ ஏன் இப்படி சொன்னா மக்களுக்கு உன் மேல நம்பிக்கை போயிடும். எங்க ஹோப்பே நீ தான். நீ வந்ததுக்கு அப்புறமா தான் எங்களால ஒழுங்காவே இருக்க முடியுது. சோ இதை நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல பாய்டும் அங்க இருந்து போயிடுறாரு. அந்த பாக்ஸ் கிட்ட போய் உள்ள ஓபன் பண்ணி உட்கார்றாரு. ஒரு செகண்ட் பிராங்க நினைச்சு கஷ்டப்படுறாரு. குடுகுடுன்னு நேரா பிராங்க கிட்ட போய் அந்த சிம்பிள் போட்ட கல்லை கொடுத்து இதை யாருக்கும் தெரியாம வச்சுக்கோ, நீ இன்னைக்கு மட்டும் அந்த பாக்ஸ்ல உயிரோட இருந்துட்டா போதும், மத்ததை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல பிராங்கும் ஓகேன்னு சொல்றாரு. ஜிம்மோட ஃபேமிலிக்கு அந்த சூசிங் செரமனி நடக்க போகுது. ஜிம் காலனில இருக்க போறாரா இல்ல டவுன்ல இருக்க போறாரான்னு முடிவு பண்ண வேண்டிய டைம் ஆயிடுச்சு. அந்த இடத்துக்கு பிராங்க் வந்து பாய்டு கிட்ட அந்த சிம்பிள் போட்ட கல்லை கொடுத்துட்டு எனக்குன்னு இருந்த 2 உயிர் போயிட்டு இனி நான் இருந்தும் பிரயோஜனம் இல்ல, நான் காரணம் என் பொண்ணு இறந்து போயிட்டா, என்ன அந்த பாக்ஸ்லயே போடுங்க, அப்பந்தான் இனி உள்ளவங்களுக்கும் புரியும்னு சொல்றாரு. இதையெல்லாம் ஒரு ஓரமா நின்று ஜேடு கேட்டுக்கிட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சொல்லி கடுப்பேத்துறாரு. கடுப்பான பாய்டு ஜேடை இழுத்துக்கிட்டே வந்து ஜேடு முன்னாடி கொஞ்சம் கல் இருக்கு, அதுல இருந்து ஒரு கல்லை எடுக்க சொல்றாரு. அவரும் ஒரு கல்லை எடுக்கிறாரு. ஜேடு எடுத்த கல் டவுனை குறிக்கும். சோ அவர் இனிமே டவுன்ல தான் வாழ போறாரு. ஜேடு பாய்டை பார்த்து எம்எல்ஏ கை வச்சுட்டல அப்படி இப்படின்னு கத்த அந்த இடத்துக்கு கென்னி வந்து ஜேடு என் கூட வா, நான் உனக்கு ஒன்னு காட்டுறேன்னு சொல்லி ஜேடு அங்க இருந்து கூட்டிட்டு போறான். பாய்டும் ஜிம் கிட்ட எதை சூஸ் பண்ண போறீங்கன்னு எல்லாரும் தனித்தனியா சொல்லுங்கன்னு சொல்ல ஜிம்மோட ஒய்ஃப் ஈத்தன் எல்லாருமே டவுன்னு சொல்றாங்க. ஜூலி மட்டும் காலனின்னு சொல்றா. இதுல ஜிம்மோட ஒய்ஃபுக்கு விருப்பமே இல்ல. பட் இங்க ஒன்னு சூஸ் பண்ணிட்டா பண்ணதுதான். ஜேட கூட்டிட்டு போன கென்னி ஒரு சவக்குழியை காமிக்கிறான். அதுக்கு உள்ளாடி இறந்து கிடக்கிறது டாபி தான். இவரை போட்டு தள்ளது சாரான்னு நமக்கு தெரியும். ஆனா இப்ப பார்த்தா அவரோட கண்ணத்துல மான்ஸ்டர்ஸ் கோடு போட்ட மாதிரி இருக்கு. ஜேடு முதல்ல இதுவும் பிராங்க் தான் நினைக்கிறாரு. இங்க இறந்து போய் கிடக்கிறது தான் ஃப்ரெண்டு தான் புரிஞ்சுக்கிட்டு கதறி கதறி அழுறாரு. இப்ப டோனா சொன்ன எல்லாத்தையுமே அவர் நம்புறாரு. நைட்டும் ஆக ஆரம்பிக்குது. பாய்டு பிராங்க் அந்த பாக்ஸ்ல போடுறாரு. பாய்டுக்கு சுத்தமா இதுல விருப்பம் இல்ல. பிராங்க் பாக்ஸ் உள்ளாடி போறப்ப எல்லாரையும் இந்த ஊர்ல இருந்து காப்பாத்து பாய்டுன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த பாக்ஸையும் பாய்டு க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாருமே அங்க இருந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஜிம்மும் அவனோட ஃபேமிலியும் அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வீட்டுக்கு போயிடுறாங்க. ஜேடு கென்னி கூடவே அவனோட வீட்டுக்கு போயிடுறான். ஜிம்மோட பொண்ணு ஜூலி அந்த காலனிக்கு போயிடுறா. எல்லாரும் கொஞ்சம் சமாதானமா இருக்கிறாங்க. ஆனா பாய்டு மட்டும் வருத்தத்தோட இருக்காரு. ஏன்னா பிராங்க் வெளியே இருக்கான்னு. பாய்டு பிராங்க் இருக்கிற அந்த பாக்ஸையே ஜன்னல் வழியா பார்க்க ட்ரை பண்றாரு. ஒருவேளை அந்த மான்ஸ்டர்ஸ் பாய்டை பார்த்தா அதுங்க பாய்டோட மைண்ட்ல விளையாட ஆரம்பிச்சிரும். அப்படி மைண்டோட விளையாட ஆரம்பிச்சுன்னா தனியா சமாளிக்க கஷ்டம். பிராங்க் இருக்கிற பாக்ஸை சுத்தி அந்த மான்ஸ்டர்ஸ் வருது. பிராங்க் அப்படியே கீழே உட்கார்ந்துடுறாரு. சடனா அந்த பாக்ஸை உடைச்சிட்டு மான்ஸ்டர்ஸ் பிராங்க வந்து பிடிக்குது. அப்படியே இந்த எபிசோட இங்க முடிக்கிறாங்க. இந்த எபிசோட்ல விக்டர் எதுக்காக மரங்கள் மூவ் ஆகுதான்னு செக் பண்ணாரு. உண்மையிலேயே மரங்கள் மூவ் ஆகுதா? ஏன் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை போட்ட பையனை பத்தி ஈத்தன் விக்டர் கிட்ட சொன்னப்போ விக்டர் ஏன் ஷாக் ஆகணும்? இதெல்லாம் வர எபிசோட்ல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஓகே அப்படின்னா ஒரு கமெண்ட் போடுங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பை பை.